இங்கே ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு அரண்மனைக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்துட்டு வராளா. வாசல்ல நிற்கக்கூடிய காட்ஸை பார்த்துட்டு வண்டியில இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பார்த்துட்டு எனக்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து அந்த நாட்டோட இளவரசன் வெளியில வர இவன் தான் இவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டு போல அப்படின்னு நினைச்சிட்டு உங்க கிச்சனுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனும் அவளை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய வண்டியில ஏறி கிளம்பிடுறானா. ஆக்சுவலா இளவரசனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதா, அதனால இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படிப்பட்ட இளவரசன் முதல்ல அந்த இன்னசென்டான பொண்ணை வந்து திரும்பி பார்த்துட்டு போறானா. கூட இருக்கக்கூடிய தம்பிக்காரனும் இதை வந்து நோட் பண்ணிடுறான். இளவரசனுக்கு கல்யாணம் ஆகல இல்லையா, அதனால ஏகப்பட்ட பொண்ணுங்க அவனை எப்படியாவது தங்களுடைய வலையில வந்து வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இளவரசன் வந்து வர வழியில அவனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. இப்படி இந்த வழியா தான் அவன் வரணும், அவன் மேல நம்ம விழுகிற மாதிரி விழுவோம், அந்த டைத்துல வந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்க. அவன் மனக்கட்டையில வந்து மண்ணு விழுகிற மாதிரி வந்து இளவரசனுக்கு பதிலா அந்த காய்கறி வைக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் மேல வந்து மோதிடுறா. இதனால ரொம்பவுமே கடுப்பாகி போய் இவளுடைய இந்த முகத்தையே வந்து சதைச்சிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து அங்க வரக்கூடிய இளவரசனும் 2வது முறையா நம்மளோட ஹீரோயினை வந்து காப்பாத்துறான். இளவரசன் கூட இருக்கக்கூடிய தம்பியும் இதை நோட் பண்ண இளவரசனா அடையணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்ல ஒருத்தி இப்ப அவனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்கை கலந்து கொடுத்துடுறாளா. அவனுக்கோ வந்து நம்ம குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல வந்து ட்ரக்கு கலந்துருக்கு அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி டயத்துல எந்த பொண்ணும் தான் பக்கத்துல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கு போய் கதவை சாத்திக்கிறான். தம்பிக்கிட்டேயோ வந்துட்டு உடனே மாத்து மருந்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட அவனும் அந்த வழியா நம்மளோட ஹீரோயின் செவனேன்னு நடந்து போய்கிட்டு இருக்க. எப்படியும் நம்ம இளவரசனோட பார்வை 2 தடவை இந்த பொண்ணு மேல விழுந்திருக்கு. இது வரைக்கும் வந்து இவன் யாரையும் கல்யாணமே பண்ணிக்கல, எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டான். அதனால பேசாம இந்த பொண்ணை அவன் கூட கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு ஹீரோயினை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து அந்த ரூம்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு போயிடுறான். அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோயினை பார்க்கக்கூடிய இளவரசனும் இவ தான் நமக்கு ட்ரக் கொடுத்துருக்கா போல இருக்கு, நம்மளை வந்துட்டு கவுக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க வந்து ட்ரை பண்ணாங்கல்ல, இவளும் அந்த கேட்டகரி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறானா. இப்போ 2 பேரும் ஒரே ரூம்குள்ள இருக்க அந்த இடத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க. இளவரசன் அந்த இடத்தை விட்டு போகும்போது தான் கையில இருக்கக்கூடிய ஒரு பென்டட் எடுத்து நம்ம ஹீரோயின் மேலேயே தூக்கி எரிஞ்சிட்டு இதை வித்தினா நிறைய பணம் கிடைக்கும், காலத்துக்கு வந்து உங்க குடும்பம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எந்த காரணம் எனக்கு ஏதாவது பொசிஷன் கொடுங்க, அதிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வராத, அப்படி மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோமே ஒன்று மட்டும் இல்லை உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறானா. இதை கேட்டு அவளும் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறான். இப்போ இளவரசன் கிட்ட ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது, என்னுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியலையா, இந்த அரண்மனைக்கு காய்கறி சப்ளை பண்ணுறவருக்கு உடம்பு முடியல, அதுக்கு பதிலாக அதை நான் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு எவ்வளோ தூரம் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காளா. ஆனால் இதை எதையுமே காதில் வாங்காமல் கோமா